பொண்ணுங்க இன்னைக்கு அட்டன் டைம்ல 4 பேரை மெயின்டைன் பண்றாளுங்கடி. நீ ட்ரெண்டிங்லயே இல்லடி. உன் புருஷனாலதான் உன்னை திருப்திப்படுத்த முடியலையே. அப்புறம் எதுக்குடி ஓவரா சீன் போடுற? செம்மடா செம. என் புருஷனை விட்டுட்டு நானும் என் பிள்ளைய உன் கூட வந்துடுறோம். வா நம்ம இப்பவே சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்போமா? சேச்சே, உன் குடும்பத்தை பிரிக்கலாம் நான் சொல்லல. வேற எப்படி சொன்னேன்? ஓஆர் இப்ப என்கிட்ட தீத்துக்கிட்டு பொழப்புக்கு அவர்கிட்ட பாத்துக்க சொல்றியா? நல்லா இருக்குடா உன் முற்போக்கு சிந்தனை. உங்களை பத்தி தெரியாதாடா? இந்த Dress எவ்வளவு தூரத்துக்கு என் உடம்ப மறைச்சிருக்கோ அது வரையும் தான் உன் ஆசை. இது எப்போ கலட்டி எரியப்படுதோ அப்பவே உனக்குலாம் நான் போர் அடிச்சு போயிருவேன். இந்த சென்சேஷன் தெரியாம தான் பல பொண்ணுங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. என்னடி பெரிய கண்ணகி ரேஞ்சுக்கு பேசுற? அவ்வளவு அதுப்பு இருக்கிறவளா இருந்தா அன்னைக்கே நான் லவ் பண்ணும் போது நான் வாங்கி கொடுத்ததை திங்காம இருந்திருக்கணும். பார்க்கு, பீச், தியேட்டர்னு என் கூட சுத்தாம இருந்திருக்கணும். ஏன்டா அப்படி முட்டா பை மாதிரி பேசுற? அந்த ஏஜ்ல வருது ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் மட்டும் தான். இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபாச்சுவேஷன். அத பல பேர் லவ் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 3/4 பேர் சந்தோஷமா இல்ல, பாதி பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. நீ என்ன உண்மையா லவ் பண்ணிருந்தேனா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க மாட்டேன். சோ தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். நீ இப்போ கிளம்பலாம். போறண்டி. என் மூட வேற கிள்ளி விட்டுட்ட. ஒரே ஒரு தடவை என் கூட கோஆபரேட் பண்ண. புருஷனுக்கு என்ன தெரியவா போகுது? ஏண்டா உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாதா? ஒவ்வொரு புருஷனும் நான் பொண்டாட்டி கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவ கல்யாணத்துக்கு முன்னால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தான் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒழுக்கத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பான். அந்த மனுஷனுக்கு வேலையில 1000 டென்ஷன் இருக்கும், வீட்டுக்கு வந்தா நாங்க 1000 டென்ஷன் தருவோம். பத்தாததுக்கு அவர் ஆத்தாலே நாங்க குறை சொல்லுவோம். இதெல்லாம் தாங்கிட்டு என்கிட்ட வேற அவர் என்ன எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன்? இந்த ஒழுக்கம் மட்டும்தான்.